ஒரு வழியாக நம்மளோட நார்த் ஈஸ்ட் பயணத்தில் நம்ம டார்ஜிலிங்லேருந்து கிளம்பி நைட்டோட நைட்டாக சிக்கிமோட தலைநகர் கேங்டாக்குக்கு நம்ம தங்கி இந்த ஹோம் ஸ்டேக்கு வந்தாச்சுங்க. உள்ளே வந்ததும் வராதுமா நமக்கு அழகாக சூப்பராக ஒரு காஃபி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வீட்டில் தயாரித்து அந்த ஹோம்மேட் பிஸ்கட்டும் கொடுத்தாங்க. ரெண்டுமே வேறு லெவலில் இருந்ததுங்க. அதோடு இல்லாமல் நைட்டுமே நம்ம சாப்பிட்றதுக்காக சூப்பராக ஒரு டின்னர் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. நாமளும் அதுக்கெல்லாம் ரெடியாகி உட்காந்தாச்சு. நமக்கு ஒயிட் ரைஸு, எக் கிரேவி, தால், உருளைக்கிழங்கு சப்ஜி, இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரியே வகை வகையாக செஞ்சு நமக்கு அசத்திட்டாங்க. எல்லாத்தையுமே நம்ம தட்டில் போட்டு ஒரு பிடி பிடிச்சோம். நானும் பெரியனு வெட்டுன்னு வெட்டினோம். எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு எங்கேருந்தோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊறுகாய் பாட்டில் எடுத்து வச்சுட்டு இது சூப்பராக இருக்கும், இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் எடுத்து ஒரே ஒரு வாய்தான் வச்சேன். தண்ணியை குடிச்சிட்டு அது கடிச்சிட்டு ஐயோ மறுபடியும் முதல்ல அவ்வளோதாங்க, நம்மளை தவிச்சு தண்ணி குடிக்க வச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு காரம். ஏதோ காந்தாரி மிளகால செஞ்ச ஊறுகான்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதை வந்து என் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஒரு காரத்தை நான் சாப்பிட்டதே கிடையாது. நீங்கள் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் அதை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஊறுகாய் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலுமே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க ஒரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம். ஸோ மறக்காமல் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே யூடியூப் சேனலில் போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா.